சினிமா வந்து பொழுதுபோக்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அதை யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, அந்த சினிமாவை பார்த்து கேள்வி கேட்குறவன்ட்டையும் புள்ளைய பெற்றவன்ட்டையும் தான் அந்த மாதிரியான பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க படத்தில் உள்ள டயலாக்கு, அவங்க படத்தில் உள்ள சில காட்சிகள்லாம் வந்து பொழுதுபோக்காக பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அது அந்த சின்ன பசங்களுக்கு என்ன எது பொழுதுபோக்கு என்னென்னு அவங்க என்ன பிரித்து பார்க்க தெரியும். ஸ்கூல் போகிறவங்கள்ட்டையும் காலேஜ் போகிறவங்கள்ட்டையும் ஏதோ ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கவங்கள்ட்டையும் அது மனசே மாற்றுற அளவுக்கான நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும். அவங்களாம் பொழுதுபோக்கை எப்படி பார்க்க முடியும்? அது வந்து சும்மா டயலாக் அடிச்சு வருது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, போனோனே மேட்ரு முடிச்சிடேன் உன்னை விட்டு போவே போவாது, லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி, கோமம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான டயலாக். எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் டைரக்ஷன் பண்ணுறவர், இந்த டயலாக்கை எழுதினவர், இதை நடித்தவங்கள்லேருந்து அந்த படத்தில் நிறைய பெண்களாக நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு சிந்தனை வேணும். என்னடா இப்படி ஒரு டயலாக் போடுறமே, இதை பார்த்து இவனாச்சும் ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தால் என்ன ஆகும்? அவங்க குடும்பத்துலேயும் எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. இதில் வந்து ஜாதி மதம் ஏன்னா எதுவுமே இல்லைப்பா. நான் அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. எல்லார் மதத்துலேயும் எல்லா ஜாதிலையும் உள்ளவங்க இந்த டயலாக்கில் நியாயம் இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணுனாவே நீ வந்து லவ் பண்ணுறீனாவே தப்பாக நடந்துட்டு தான் நீ லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான டயலாக் தான் இது. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறவங்களே ஒரு மனசு வேணும். மனசு இல்லைங்கிறப்ப நம்ம என்னத்தை சொல்கிறது? இதை நம்ம பொழுதுபோக்காக பார்க்கணும். இந்த மாதிரியான வசனங்கள் நம்மளாம் பொழுதுபோக்காக பார்க்கணும். இப்படி பொழுதுபோக்காக பார்ப்பாங்க நிறைய பேர். சரி, பெரியவங்க ஆத்திரப்பட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் சின்ன பசங்க என்ன நினைப்பாங்க, ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கு, இதை வச்சு எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்கிறது பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் போக்சோ சட்டத்தில் உள்ளே போயிருக்கவங்க எத்தனையோ பேர். ரீசெண்டாக கூட ஒரு ஒன்று நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரியான தவறுகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான தவறுகள். இது தூண்டுதலாக இருக்கவங்க யார் அப்படிங்கிறத இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சினிமாக்கள் தான், நான் மொத்தமாகவே சினிமாக்களை தான் நான் சொல்லுவேன்.